முதல் கட்டமாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நம்முடைய தலைவர்கள், மூத்த தலைவர் அண்ணன் ஏஜி சம்பத் அவங்க இருக்கிறாங்க, மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் மாவட்ட தலைவர் அருள் அவங்க இருக்கிறாங்க, இந்த பகுதியினுடைய தலைவர் ராஜேஷ் இருக்கிறாங்க. எல்லோரும் நாளை மறுநாள் இறந்த எல்லா குடும்பத்திற்கும் சென்று பாரதிய ஜனதா கட்சி சார்பாக 1 லட்சம் ரூபாய் காசோலையை தனித்தனியா ஒரு குடும்பத்திற்கு கொடுப்பாங்க. அவர்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு, முக்கியமான செலவுகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி முதல் கட்டமாக உதவி செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்றோம். இரண்டாவது, அந்த குடும்பம் ஒரு 15 நாள் கழிச்சு அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள் தலைமையில் ஒரு குழு ஒரு குடும்பத்துக்கும் சென்று மத்திய அரசினுடைய திட்டத்தை கொண்டு வருவதற்கு ஒரு ஆய்வறிக்கை சமர்ப்பிப்பாங்க. நாங்க பார்த்த அந்த 29 குடும்பத்தில் 4-5 குடும்பங்கள் மோடி வீடு வேண்டும், முத்ரா திட்டம் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். அதனால் ஒரு குடும்பத்திற்குமே ஒரு அரசு மத்திய அரசுடைய திட்டத்தை கொண்டு வருவதற்கு ஏஜி சம்பத்தனன் தலைமையில் ஒரு குழு ஒரு குடும்பத்தையும் சந்திச்சு பொருளாதார சூழலை ஆய்வு செய்து நம்முடைய கட்சிக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. அதை வைத்து நாம் கொடுக்கக்கூடிய 1 லட்சம் ரூபாய் காசோலையை தாண்டி நிரந்தரமாக அவர்களை இந்த வறுமையின் பிடியிலிருந்து மேலே கொண்டு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி உதவி செய்யும். இன்று காலை நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தொலைபேசி மூலமாக எங்கிட்ட பேசினாங்க. தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டா ஐயா அவங்க பேசினாங்க. இருவரும் கூட விசாரிச்சாங்க என்ன நடக்குது, எல்லாம் சென்று சந்தித்த பிறகு ஒரு அறிக்கை அனுப்ப சொல்லி இருக்கிறாங்க. என்ன நடந்தது, என்ன சூழ்நிலை கள்ளக்குறிச்சியில் இருக்கு, இந்த பகுதியில் இருக்குன்னு நான் உங்களை எல்லாம் சந்தித்த பிறகு உள்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தேசிய தலைவர் அவர்களுக்கும் தொலைபேசி மூலமாக இந்த கள நிலவரத்தை எடுத்துரைக்க உள்ளேன். நாங்க இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி செய்யக்கூடிய முதல் வேலை, உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களிடம் நான் வைக்கக்கூடிய முதல் கோரிக்கை சிபிஐ என்கொயரி முதல்ல கேட்க போறோம். காரணம், இங்க எல்லாம் சந்தித்த பிறகு கடந்த 3-4 மணி நேரமாக எல்லா குடும்பத்தையும் பார்த்த பிறகு ஒரு விஷயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். கள்ளச்சாராயமும் திமுகவினுடைய அடிமட்ட தலைவர்களும் பின்னி பிணைந்திருக்கின்றார்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காவல்துறை ஒரு வீட்டை சோதனை பண்ணாங்க. திமுகவினுடைய ஸ்டிக்கர் இருக்கு, அந்த வீட்டில் கள்ளச்சாராய பாக்கெட் இருக்கு. அதுவும் இது ஏதோ கிராம பகுதியோ மலை பகுதியோ இல்ல, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய தலைநகரத்தினுடைய மைய புள்ளியில போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து 150 மீட்டர், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து 200 மீட்டர், இவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய பகுதியில இந்த கள்ளச்சாராய விற்பனை நடந்திருக்கு. உள்ளே சென்று மருத்துவர்கள்ட்ட பேசும் பொழுது யாரெல்லாம் சீரியஸா இருக்காங்களோ அவங்க எல்லாமே குறைந்தபட்சம் ஒரு 3-4 எபிசோட், அதாவது 2-3 நாட்களாக குடித்திருப்பதற்கான அறிகுறிகள் தென்படுவதாக சொல்லி இருக்கின்றார்கள். நேற்று காலையிலே முதல் உயிர் காலை 6:10 முதல் உயிர் போனதாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இது 3 நாட்களாக யாரெல்லாம் ரொம்ப சீரியஸா இருக்காங்களோ 2-3 பாக்கெட் வேறு காலகட்டத்திலே அவர்கள் அருந்தி இருக்க வேண்டும். அப்படி என்றால் இது ஒரு நேரத்தில் இது நடந்ததாக தெரியவில்லை. சர்வசாதாரணமாக எல்லா இடத்திலும் இந்த கள்ளச்சாராயம் புழங்குவதை நாம் பார்க்கிறோம். அதனால் உள்துறை அமைச்சர்கள்ட்ட அமித்ஷா அவர்களிடம் கேட்பது உடனடியாக சிபிஐ என்கொயரி. என கடந்த முறை செங்கல்பட்டு மரக்காணத்தில் 22 பேர் அப்பாவி நம்முடைய சொந்தங்கள் இறந்த பொழுது அப்பவே நாம சொந்தம். அதனுடைய முதல் குற்றவாளி அந்த மருவூர் அந்த குற்றவாளி அவர்களுக்கும் செஞ்சி மஸ்தான் அவர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக பாரதிய ஜனதா கட்சி நாம் குற்றச்சாட்டு வைத்திருந்தோம். அந்த மருவூர் ராஜாவுக்கும் செஞ்சி மஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை, அமைச்சர்களுக்கு கூடிய தொடர்பை புகைப்பட ஆதாரத்தோடு வெளியிட்டிருந்தோம். அதன் பிறகு எந்த நடவடிக்கை எடுக்கல. போன ஆண்டு முதலமைச்சர் அவங்க சொன்னாங்க இதான் கடைசி சாவு, இனி நடக்காதுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு 38 தாண்டி சாவு எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. 140க்கு மேற்பட்டவர்கள் இந்த மருத்துவக் கல்லூரிக்கு வந்திருக்கிறாங்க. 140க்கு மேற்பட்டவங்க. நான் பார்த்த வரையிலே 15 பேர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு 20 பேர் அவுட் ஆஃப் டேஞ்சர்ல இருக்கிறாங்க. அவர்களுக்கு தேவையான எல்லா சிகிச்சையும் நம்முடைய மருத்துவர்கள் அளித்தாலும் கூட நமக்கு தெரியும் கள்ளச்சாராயத்தை பொறுத்தவரை குறிப்பாக இந்த மெத்தனால் அருந்து இருந்தால் முதற்கட்ட சிகிச்சை எத்தனால், அதற்கான எல்லா அந்த நச்சுத்தன்மையை முறிப்பதற்கான எல்லா முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த நேரத்தில் எங்களுடைய கோரிக்கை, முதலமைச்சர் அவங்க சொல்றாங்க இல்ல நான் 1 மேன் கமிஷன் ஆஃப் என்கொயரி அமைச்சிருக்கிறோம், நான் ரொம்ப வருந்தரன் முதலமைச்சர் சொல்றாங்க. குறைந்தபட்சம் தார்மீக பொறுப்பெடுத்து புரோகிபிஷன் மினிஸ்டராக இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்கள் உடனடியாக ராஜினாமா பண்ணணும். ஏன்னா அவருடைய வேலையே இந்த கள்ளச்சாராயத்தை தடுப்பதுதான்.
அதை செய்யாமல் அரசு இருக்கு. முத்துசாமி அவர்கள் என்கின்ற தனி மனிதன் தப்புன்னு சொல்லிங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசனுடைய தப்புக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் என்றால் இந்த புரோகிபிஷன் அமைச்சர் பொறுப்பேற்கணும். இரண்டாவது, முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தமிழகத்தினுடைய புரோகிபிஷன் பாலிசி, அவங்களுடைய தேர்தல் அறிக்கை 2021 360வது பாயிண்ட். யாராவது பத்திரிகை நண்பர்கள் படிப்பதற்கு வாய்ப்பு இருந்தா படிச்சு பாருங்க. ஒரு கட்டமாக சாராயத்தை குறைப்பதற்கான முயற்சி எடுப்போம், டி அடிக்ஷன் சென்டர்ஸ் கொண்டு வருவோம் என்று 360வது பாயிண்டா சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு டாஸ்மார்க்கினுடைய வருமானம் ஒரு ஆண்டுக்கும் 18%இலிருந்து 22% உயர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது புரோகிபிஷன் பாலிசியே ஃபெயிலியர். அதை முதலமைச்சர் ஒப்புக்கொண்டு தார்மீக பொறுப்பேற்று அந்த புரோகிபிஷன் பாலிசியை செட் பண்ணணும். இறந்து போன அந்த உயிர்களுக்கு மதிப்பளித்து நாளை முதலமைச்சர் அறிவிப்பு கொடுக்கணும். தமிழகத்தில் 1000 டாஸ்மாக் கடைகளை மூடுவோம் என்று முதலமைச்சர் அறிவிப்பு கொடுக்கணும். முதல் கட்டமாக பேஸ் வைஸா சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் அரசு டாஸ்மார்க்கை நடப்பதற்கான தார்மீக உரிமை இல்லை. திமுகவை சார்ந்த எம்பிக்களோ சில நபர்களோ நடத்தக்கூடிய சாராய ஆலை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக டாஸ்மாக் நடந்து கொண்டிருக்கிறது. தார்மீக பொறுப்பெடுத்து புரோகிபிஷன் பாலிசி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு முதலமைச்சர் ஒத்துக்கிட்டு 1000 டாஸ்மாக் கடைகளை குறைந்தபட்சம் நாளை மூடுவதாக முதலமைச்சர் அறிவிப்பு செய்து புரோகிபிஷன் மினிஸ்டர் அவர்கள் தன்னுடைய பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும். இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை.